بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதலாம் நாளிலே நாம் எல்லாம் ஆர்வத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு ரமலான் மாதமும் குறிப்பிட்ட ஒரு நெடுந்தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை ஒரு தொடர் உரையாக நாம் ஆற்றி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்று, இஸ்லாம் கூறும் பொருளியல், மாமனிதர் நபிகள் நாயகம், நபிகள் நாயகம் வரலாறு, நபிமார்கள் வரலாறு, 72 கூட்டத்தினர், இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில செய்திகளை இந்த ஜமாத்தின் மூலமாக நம்ம சொல்லி வருகிறோம். இந்த வருடம் தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், ஒரு இறை தூதரை நம்முடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், ஒரே ஒரு புத்தகத்தை நம்முடைய வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், கொள்கையிலும் கோட்பாடுகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் பலவாறாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். நமக்கு அல்லாஹ் ஒருவனாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரே மாதிரியாக அவனை நம்ம புரிந்து வைத்திருப்பவர்களாக இல்லை. நம்ம எல்லாருக்கும் வேதம் திருக்குர்ஆனாக இருந்தாலும் எல்லாருமே அதை ஒரே மாதிரியாக புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சமுதாயத்தில் இஸ்லாத்தின் பெயராலேயே நமக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த தவறான கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சாராருமே தாங்கள் சொல்வதுதான் சரி ஒரு கருத்தை வைத்திருப்பார்கள். அவங்க கருத்து தான் சரி என்பதற்கு சில வாதங்களையும் சில ஆதாரங்களையும் கைவசம் வைத்திருப்பார்கள். கூடும் என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஆதாரத்தை காட்டினால், கூடாது என்று சொல்லக்கூடியவன் வேற ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுவான். அப்ப இது ஹலால் என்று சொல்வதற்கு ஒருத்தன் ஆதாரம் காட்டினால், இல்ல இல்ல ஹலால் இல்ல என்பதற்கு இன்னொருத்தன் கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறான். அப்ப ஒவ்வொரு விதமான முரண்பாடான கொள்கைகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சாராரும் ஒரு குர்ஆன் வசனத்தையோ அல்லது ஒரு நபிமொழியோ ஆதாரமாக எடுத்து காட்டி தாங்கள் செய்வது சரிதான், தாங்கள் கரெக்டாகத்தான் நடக்கிறோம் என்று நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப ஆனா கண்டிப்பாக இது எல்லாம் சரியா இருக்குமா? ஹலால் என்று சொல்வது சரியா இருந்தால் ஹராம் என்று சொல்லக்கூடிய தவறாத்தான் இருக்கும். ரெண்டும் சரியாக இருக்காது. கூடும் என்று சொல்வதுதான் அல்லாஹ்விடத்தில் சரியானதாக இருந்தால், கூடாது என்று சொல்வது நிச்சயமாக அது தவறாகத்தான் இருக்க முடியும். அப்ப முரண்பட்ட மாறுபட்ட 2, 3, 4 செய்திகள் நாலுமே சரியானது என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை குழப்பி விட்டான் என்ற அர்த்தம் வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தெளிவில்லாம உளறி சென்று விட்டார்கள் என்கிற கருத்து அதிலிருந்து வந்துவிடும். ஆனால் நம்ம பார்க்கிறோம், எந்த கொள்கையில உள்ளவனா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டத்தான் செய்யலாம். நம்ம எந்த ஒரு விதத்துகள் அனாச்சாரங்கள் சிறுக்கு என்னென்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதெல்லாம் சரிதான், ஏன் அதை செஞ்சா என்ன, இதுல இருந்து இந்த அர்த்தம் வருது, அதுல இருந்து இந்த அர்த்தம் வருது என்று சொல்லி அவரவருடைய செயல்களை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதை பார்க்கிறோம். இத முதல்ல நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்படி மாறுபட்ட முரண்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உண்மையா இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்க முடியும். இவ்வளவு கருத்துக்கள்ல ஒரு விஷயத்துல 10 கருத்தோ 5 கருத்தோ 7 கருத்தோ 2 கருத்தோ மாறுபட்டதாக இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக அதுல ஏதோ ஒரு ஒண்ணுதான் சரியானதாக இருக்க முடியும். இதை நீங்க முதல்ல மனசுல என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாத்திரம் இல்ல, மனிதர்களுடைய பேச்சுக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி. ஒரு ஆள் செத்துட்டாருங்கிறோம், ஒரு ஆள் சாவலைங்கிற ரெண்டு உண்மையா இருக்குமா? செத்துட்டார்னா அது உண்மையா இருக்கு. செத்துட்டார் என்பது உண்மையா இருந்தால் சாகவில்லை என்று சொல்வது பொய்யாயிரும்.
சாகலைங்கிறது உண்மையா இருந்தால் செத்து விட்டார்னு சொன்னக்கூடிய செய்தி பொய்யா போயிடும். ரெண்டும் உண்மையா இருக்க முடியுமா? அது இருக்கவே முடியாது. அப்ப நம்ம முரண்பாடாக என்ன செய்யறோம்? நம்ம கருத்துக்களை வச்சிருக்கிறோம். கூடும் கூடாது, ஆமா இல்ல, ஹலாலு ஹராமு, இப்படி எல்லாம் நேருக்கு மாறாக நம்ம சொல்லுவோமே. ஆனால் அது மட்டும் இப்படி சரியா இருக்கு? மனிதன் சொல்லுகிற பேச்சிலேயே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்குமே. ஆனால் இரண்டில் ஏதோ ஒன்றுதான் உண்மையா இருக்கணும்னு நம்ம அறிவு சொல்லும் பொழுது, நம்மளை எல்லாம் விட அந்த அறிவை தந்திருக்கிற படைத்த ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்துல இதுவும் சரி அதுவும் சரி இருக்குமா? நமக்கு தான் விளக்க தெரியாது, நமக்கு தான் பேச தெரியாது. உன்னோட ஒண்ணு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லிடுவோம். படைத்தவனுக்குமா பேச தெரியாது? அவனை மாதிரி யாருக்கு பேச தெரியும்? அவனை மாதிரி யாருக்கு தெளிவுபடுத்த முடியும்? அப்ப இந்த மார்க்கத்துல மாறுபட்ட கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடமே கிடையாது. ஆனாலும் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ்களை எடுத்து காட்டுவார்களே, ஆனால் அதன் நுணுக்கமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தீர்களே, ஆனால் அந்த ஆதாரத்திற்கும் அவங்க கருத்துக்கு சம்பந்தம் இருக்காது. சம்பந்தமில்லாத ஒரு வகையில் அந்த வசனத்தை திருப்பி, சம்பந்தமில்லாத வகையில அந்த ஹதீஸை திசை திருப்பி வளைத்து அவங்க தங்கள் செயலை நியாயப்படுத்தினார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். இதை விளக்குவதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? தவறான வாதங்களும் தக்க பதில்களும், என்னென்ன ஒரு தவறான கொள்கைகளை வைத்துக் கொண்டு இதுதான் சரி என்று வாதிடுகிறார்கள், அது எப்படியெல்லாம் அது தவறாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தணும். இதுல இருந்து மக்களை கிளியர் பண்ணணும். அப்பதான் முரண்பாடற்ற ஒரு சமுதாயமாக நம்ம உருவாக முடியும் என்பதற்கு இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்